இளவரசன் ஜோதியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க வாங்க என்று வரவேற்றாள் ஜோதி. சொல்லுங்க, ஸ்வேதாவை பற்றி என்ன பேசணும், அதுவும் அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக நேரில் பேசுகிற அளவுக்கு என்று கேட்டான். எனக்கு முதல்ல இதை நீங்கள் சொல்லுங்கள், ஸ்வேதா சந்துரு மேரேஜுக்கு நீங்கள் முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிடம் யோசித்த இளவரசன், ஏன் இப்போ திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை, எனக்கு இப்போ அது தெரிஞ்சாகணும். இந்த விஷயத்தில் இன்னும் எத்தனை குழப்பம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்றான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே என்றான். இல்லை, ஸ்வேதாவை சந்துருவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதமா? இதை மட்டும் சொல்லுங்க என்றான். இல்லை, எனக்கு இதில் முழு சம்மதமெல்லாம் இல்லை என்றான். அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஏதாவது விதத்தில் காரணமா என்று கேட்டான். என்ன ஜோதி இது, என்னென்னவோ சொல்கிறீங்க, என்ன இது என்றான். இல்லை, இதுக்குத்தான் எனக்கு முழு விவரம் தெரியணும். அது தெரிஞ்சாதான் இந்த விஷயத்தில் இருக்கிற குழப்பம் போகும். நான் இவ்வளவு நாள் ஸ்வேதாவை பற்றி நினச்சது தப்பா சரியானு இந்த விஷயத்தில் தான் எனக்கு கிளியர் ஆகும் என்றான். இளவரசன் ஒன்றும் புரியாமல் யோசித்து கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் அடித்தது. ஜோதி போய் கதவை திறந்தால் சந்துருவும் பவித்ராவும் நின்று கொண்டிருந்தார்கள். ஜோதிக்கும் இளவரசருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் இளவரசன் அதை சீக்கிரத்தில் சமாளித்து கொண்டு, என்னடா 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க என்றான். இல்லைனே, பவித்ரா இங்கே வரணும்னு சொன்னாங்கன்னு அம்மா இங்கே கூட்டிகிட்டு போய் விட சொன்னாங்க என்றான். அதற்குள் ஜோதியும் சமாளித்து கொண்டு பவித்ராவை வரவேற்றாள். இளவரசனுக்கோ ஜோதி சொன்னதை முழுதாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத ஆதங்கம். ஜோதிக்கோ இளவரசனிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்ததை கேட்க இயலாத தவிப்பு. பவித்ராவிற்கோ இங்கு 2 நாட்கள் இருக்கலாம் என்று எண்ணி வந்தால் அத்தை கூடவே சந்துருவை அனுப்பிவிட்டார்களே, அவனை எப்படி சமாளிப்பது என்று எண்ணி வந்தால் இங்கு பெரிய அத்தான் வேறு இருக்கிறார்களே, இவர்கள் இருவரையும் சமாளித்து எப்படி இங்கு தங்குவது என்று கவலையாக இருந்தது. எல்லோரும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் சகஜமாக இருக்க முயற்சி செய்தனர். ஜோதி எல்லோருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வருவதாக கூறி உள்ளே சென்றாள். திரும்ப காலிங் பெல் அடித்தது. பவித்ரா சென்று கதவை திறக்க அங்கே இனியா நின்று கொண்டிருந்தாள். பவித்ரா சென்று இனியாவை கட்டி அணைத்து கொண்டாள். இனியா பவித்ராவை அணைத்து அவளிடம் பேசிக்கொண்டே உள்ளே சென்றவள் அங்கு இளவரசனை கண்டு விழி விரித்து நின்று விட்டாள். இளவரசனோ அவளை கண்டவுடன் முகம் திருப்பி நின்று கொண்டான். சத்தம் கேட்டு வெளியே வந்த ஜோதி இனியாவை கண்டு இன்னும் அதிர்ந்தான். இளவரசனை பார்த்தான். அவனும் அப்போது அவளைத்தான் பார்த்தான். என்ன செய்வது என்பதை போல் கண்ணீர் சைகை காட்டினான். தன்னை கண்டு முகம் திருப்புவனை கண்டு சிறிது கோபம் எழுந்தாலும் அவன் செய்கையில் நியாயம் இருப்பதால் அமைதியாகவே இருந்தால் இனியா. என்னக்கா, என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க என்றால் இனியா. ஜோதி பதில் சொல்வதற்குள் பவித்ரா, அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் இங்கே வரணும்னு சொன்னேன், அதுதான் அத்தை என்ன இங்கே விடுறதுக்கு இவரை அனுப்பினாங்க என்று சந்துருவை காண்பித்து இப்போதுதான் வந்தோம் என்றான். அடுத்து இனியா கேள்வியாக இளவரசனை நோக்க, அவனோ உனக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்வது என்பதைப் போல ஏதும் கூறாமல் சரி நான் கிளம்புறேன் என்றான் ஜோதியிடம். என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எப்படியோ எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க, அதனால் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், நான் போய் உங்கள் எல்லோருக்கும் காஃபி அண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் என்றார் ஜோதி. அவரவருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததால் யாராலும் முதலில் நார்மலாக பேச இயலவில்லை. பின்பு மெதுவாக எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து பொதுவான விஷயங்களை பேச ஆரம்பித்தார்கள். பின்பு பாலுவும் வந்து சேர்ந்தான். பாலுதான் ஆரம்பித்தான். சரி, 2 நாளில் நியூ இயர் வருது, எல்லோரும் எங்கேயாச்சும் போகலாமா என்றான். ஜோதி உடனே, ஐயோ, என் வீட்டுக்காரருக்கு கூட இப்படியெல்லாம் ஐடியா வருது, பரவாயில்லையே என்றான். பாலு அவளை முறைத்து விட்டு, கிண்டல் எல்லாம் போதும், ஏதாச்சும் பிளான் போடலாமா என்றான். ஆனால் இளவரசன், நீங்கள் ஏதாச்சும் பிளான் போடுங்க, என்னால் கன்ஃபார்மாக வர முடியுமான்னு தெரியலை, முடிஞ்சால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றான். இனியா முகம் சுருங்கினான். இனியா நான் வரலாமாமா எனவும் பின்பு அனைவருமே எங்கும் போக வேண்டாம் என முடிவெடுத்து விட்டனர். பின்பு ஜோதி இரவு அங்குதான் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என வற்புறுத்தியதால் எல்லோரும் அங்கேயே சாப்பிட ஒத்துக்கொண்டனர். பவித்ரா ஜோதிக்கு ஹெல்ப் செய்கிறேன் என்று சொல்லி அவளிடம் அங்கேயே இருப்பதை பற்றி பேசுவதற்காக எழுந்து சென்றாள். இனியாவும் எழுந்து வர ஜோதிதான் பார்த்து கொள்வதாக கூறி அவளை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டாள். இனியாவும் இளவரசனிடம் ஏதாவது பேசலாம் என்று எண்ணி அங்கேயே இருந்து விட்டாள். ஆனால் அவனோ
பேசினால்தானே. மொபைலை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து பேச ஆரம்பித்து விட்டான். அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை இழந்து எழுந்து சென்று விட்டாள். பின்பு ஜோதி இனியாவை அனுப்பி இளவரசனை சாப்பிட அழைத்து கொண்டு வரச் சொன்னாள் ஜோதி. அவளும் அவனை அழைக்க தோட்டத்திற்கு வந்தவள் ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு ஏதோ மெய்மறந்து அமர்ந்திருந்தவனை டிஸ்டர்ப் செய்ய இயலாமல் அங்கேயே மெதுவாக சத்தம் வராமல் அவன் முகத்தை பார்த்தவாறே அமர்ந்து விட்டாள் இனியா. எவ்வளவு நேரம் அப்படியே சென்றதோ தெரியவில்லை. திடீரென்று ஜோதி என்று சத்தம் செய்தாள். இனியா திரும்பி பார்க்க இளவரசன் கண் திறந்து பார்த்தான். அவர்களை சுற்றி எல்லோரும் நின்றிருந்தார்கள். என்னக்கா என்றால் இனியா. என்னக்கா, உன்னை எதுக்காக இங்கே அனுப்புனேன், ஆனால் நீ என்ன பண்ணுற? இல்லைக்கா, அது என்றவளால் ஏதும் கூற முடியவில்லை. என்ன அது உன்னை இவரை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பினேன், நீயும் வரல. அப்புறம் பவித்ராவை உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவளும் வரல. திரும்ப சந்துருவை அனுப்பினேன். இப்படி நான் அனுப்பின யாருமே திரும்பி வரல. என்னடான்னு நானே பார்த்தா இங்கே ஒரு லவ் சீன் போய்கிட்டு இருக்கு என்றான். அக்கா சும்மா இரு என இனியா அதட்டவும் ஜோதி சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டாள். இனியாவும் அவளுடனே உள்ளே ஓடிவிட்டாள். ஆனால் இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா என்று சந்துருவிடம் கேட்டான். நீங்கள் என்னடானா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணி என்னன்னா உங்கள் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அத்தனை பேர் இங்கே நிற்கிறோம், ஆனால் உங்களை தவிர மற்ற யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியலை என்று சிரித்தான். பாலுவும் அவனுடன் சேர்ந்து கொண்டு இளவரசனை கலாட்டா செய்து கொண்டிருந்தான். பின்பு உணவு உண்ட பிறகு பவித்ரா கிளம்ப பிடிக்காமல் இன்னும் கொஞ்ச நேரம் என்று கிளம்புவதை தள்ளி போட்டு கொண்டிருந்தாள். எல்லோரும் ஓய்வாக அமர்ந்திருந்தனர். ஜோதி கட்டியிருந்த சேலையை காட்டி பவித்ரா ஏதோ விசாரிக்க, ஜோதி அதை பற்றி விவரிக்க ஆரம்பிக்க பாலுவும் இளவரசனும் ஒரு பார்வை பார்த்து சிரித்து கொண்டனர். இளவரசன் திரும்ப ஹெட்செட்டை எடுத்து ஒரு காதில் மாட்டிக்கொள்ள, பாலு நீ கொடுத்து வச்சவன், நான் அப்படியா என்றான். ஏன் அப்படி சொல்கிறீங்க என்றான் இளவரசன். பின்ன நீ பாட்டுக்க ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கிட்ட, ஆனால் என் நிலைமையை பாரு. நான் மட்டும் அப்படி செஞ்சேன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி கண்ணுக்கு அது மட்டும் கரெக்டாக தெரியும். உடனே இங்கே ஒரு முறைப்பா, எனக்கு அது தேவையா? அவன் சிரித்தான். நீ சிரிப்பா, எல்லாம் எவ்வளவு நாளைக்கு என்றான் பாலு. அதையும் பார்க்கலாம் என்றான் இளவரசன். இப்போது எல்லோரும் சரியாக அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். பாலு இளவரசனை பார்த்து பார்த்தையா என்றான். அதற்குள் ஜோதி என்ன அங்கே சத்தம் என்றான் சினிமா பாணியில். ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் என்றான் அவனும் சளைக்காமல். எல்லோரும் சிரித்து கொண்டனர். திடீரென்று சந்துரு, அப்படி என்னனே அப்போதிலிருந்து ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற என்று மொபைலை பிடுங்கி விட்டான். திடீரென்று அவன் மொபைலை பறித்து விட்டதில் திகைத்த இளவரசன் ஓடி சென்று கிட்டத்தட்ட சண்டையிட்டு அவனிடம் இருந்து திரும்பி மொபைலை பறித்தான். எல்லோருக்கும் ஒரே திகைப்பு. அண்ணி, அப்படி என்ன ஒரே சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன இவர் மொபைலில் கேட்குறாரு? இப்படி சண்டை போட்டு மொபைல் வாங்குறாரு, அதை கேட்காம என்ன ஒரே சிரிப்பு என்றான் இனியாவிடம். இனியாவிற்கோ அவனிடம் கேட்க தயக்கம். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தான். சந்துருவுக்கு தெரியும் அவர்கள் இருவரும் சரியாக பேசிக்கொள்வதில்லை என்று. அதனால் தான் ஏதோ பேச்சில் இனியாவை சேர்த்து பேசினான். ஆனால் அவளோ எதுவும் கேட்கவில்லை. ஜோதி, ஆமாம், அப்படி என்ன கேட்குறீங்க? ஏன் இப்படி மொபைலை சண்டை போட்டு வாங்கினீங்க என்றான். அதுவா என்று இழுத்தவன் இனியாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மொபைலில் இருந்து பாட்டை ப்ளே செய்தான். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனம்தான் லவ்வுன்னு அடிக்கும், லவோன்னு தான் துடிக்கும், தோத்து போனால் குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். அந்த பாடலை கேட்ட இனியாவின் முகமோ விழுந்து விட்டது. எல்லோரும் அவளை பாவமாக ஒரு பார்வை பார்த்தார்கள். ஜோதியோ இளவரசனை என்ன இது என்றவாறு பார்த்தாள். அவனோ சும்மா என்று வாயசைத்து கண்களை சிமிட்டினான். பின்பு இளவரசன் கிளம்ப தயாரானான். சந்துரு மெதுவாக, பவித்ரா கிளம்பலாமா என்றான். பவித்ராவோ எப்படி சொல்வது என்று தயங்கி கொண்டிருக்க இளவரசன் அவளை பார்த்துவிட்டு, பவித்ரா, நீ வேணும்னா இங்கே 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வா என்றான். பவித்ரா அவனை நன்றியுடன் பார்த்தான். பின்பு எல்லோரிடமும் சொல்லி கொண்டு வெளியில் வந்தவுடன் சந்துரு, என்னனே பவித்ராவை இங்கேயே இருக்க சொல்லிட்ட? அம்மா என்கிட்ட இங்கேயே இருந்து அவளை கூட்டிட்டு வான்னு ஆர்டர் போட்டு அனுப்பினாங்க. இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்கிறது என்றான். விடுடா, பவித்ராவுக்கு நம்ம வீடு புதுசு இல்லை, அவள் ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதான் இங்கே இருக்க சொன்னேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் வா என்றான்.
இளவரசனுக்கு எதுவும் தெரியாததால் அவன் அதை நார்மலாகத்தான் சொன்னான். ஆனால் சந்துருவிற்குத்தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தன்னால் தான் பவித்ரா அவன் வீட்டில் இருக்க தயங்குகிறாள் என்று எண்ணி அவனுக்கு வருத்தமாகிவிட்டது.